அப்படியாய் என்னை அழைத்த பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த தேசத்தில் முதல் செய்தியை கொடுக்க பாஸ்டர் ஜோதி ஐயா அவர்கள் உதவி செய்தார்கள். அவர்கள் மூலமாய் உங்களுடைய போதகர் எனக்கு அறிமுகமானார்கள். ஒவ்வொரு முறையும் இப்படி பல தேசங்களில் வரும்போது தேவ மனிதர்கள் குடும்பங்களை பார்க்கவும் செபிக்கவும் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கு நான் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்றால் நிறைவான ஆசீர்வாதம். சொல்லுங்க, நிறைவான ஆசீர்வாதம். இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில குறைவாய் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாய் அனுப்ப போகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள், ஆனால் ஆண்டவர் இயேசு மாத்திரம் நிறைவுள்ளவர். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ரூத் எழுதின புஸ்தகம், ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த ரூத் புத்தகத்தில் 4 அதிகாரம் இருக்கிறது. எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம், 85 வசனங்கள் இருக்கிறது. 85 வசனங்கள். இந்த ரூத் புத்தகம் ஒரு சரித்திர புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தில் வருகிற முக்கிய நபர்கள் யார் என்றால் நகோமி. இவள் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறார் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைந்த ஒரு விசுவாசிக்கு இந்த நகோமி அடையாளமாய் இருக்கிறார். 2வது ரூத். இவள் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறார்? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வருகிற புதிய விசுவாசிக்கு இவள் அடையாளமாய் இருக்கிறார். 3வது போவாஸ். சபையை திருமணம் முடிக்க அது சீக்கிரத்தில் வரப்போகும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த போவாஸ் அடையாளமாய் இருக்கிறார். ஆகவே வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒரு அடையாளமாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பேர்வராய் அவர் ஆசீர்வதித்து அவர் கடந்து செல்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னேன் நிறைவான ஆசீர்வாதம் என்று. இப்போ இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை 2ஆய் பிரித்தால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல சிலர் குறைவா இருக்கிறீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல கர்த்தர் சிலர் குறைவா இருக்கிறீங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் போகும்போது நாம நிறைவுள்ளவர்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? வேதம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப வேதம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கா உலக பிரகாரமான வாழ்க்கைக்கா எது முக்கியப்படுத்துகிறது என்றால் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் அப்படி இருக்கா?
வாசிங்க 3 யோவான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் நானும் 2 வாழ்க்கை செய்கிறோம். ஒன்று இம்மைக்குரிய வாழ்க்கை, ஒன்று மறுமைக்குரிய வாழ்க்கை. அப்ப வேதம் எதை முக்கியப்படுத்துகிறது என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியப்படுத்துகிறது. ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரிவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலக பிரகாரமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆனா என்ன ரகசியம் அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவையெல்லாம் வீட்டில் போய் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இந்த உலக மக்கள் எப்படி கவலைப்படுறார்களாம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், எங்கே தங்குவோம் என்று இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் அறிந்து கொண்டு சத்தியத்தை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இவையெல்லாம் நமக்கு தேவையா இருந்தாலும் இதை நாம் தேடி ஓடாமல் ஆண்டவரை தேடும் பொழுது, சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. என்ன பாருங்க, 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுள்ளவர்களா இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையை நீங்க கேட்காமலேயே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம், ஆண்டவர் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக்கின பிற்பாடு ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு தரிசனமாகி கேட்கிறார், சாலமோனே, நீ விரும்பினதை கேள், நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். சாலமோன் கேட்டான், ஆண்டவரே, என்னை வாலிப பருவத்தில் இந்த எண்ணிக்கை கடங்காத உடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆகவே இந்த ஜனங்களை ஞானமாய் வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அல்லேலூயா, ஆமென். உலக பிரகாரமான காரியங்களை கேட்கவில்லை. அவன் கேட்டது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அரிதாய் இருந்ததாம். நீ அரிதானதை கேட்டாய், நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் எழுதியிருக்குது, சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. எப்படி குப்பையை தூத்து தள்ளுவோமோ அதுபோல வெள்ளி இருந்ததாம். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியப்படுத்தி தேவனுடையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி அடையும் பொழுது, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கேட்காமலேயே கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களாகிய எங்களுடைய எண்ணம், ஆண்டவருடைய பிள்ளைங்களை அது ஒருத்தரா இருந்தாலும் 1,00,000 பேரா இருந்தாலும் அவங்கள நல்ல வழியில நடத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். விசுவாசிகளாகிய உங்களை ஆண்டவர் எங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நாங்க உத்தரவாதி. ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பாஸ்டருடைய எண்ணம், சபைக்கு வர்ற அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அத்தனை பேர் இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய எண்ணம். அப்ப நாங்க ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக செயல்படும் பொழுது, இந்த உலக பிரகாரமான என்ன தேவையோ அதை அவ்வப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு எனக்கு 2030 வரைக்கும் விசா கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த தேசத்துல எனக்கு யாருமே தெரியாது. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்ன, எனக்கு யாருமே தெரியாது. சொன்னேன், யோ, 2030 வரைக்கும் உமக்கு விசா கொடுத்த ஆண்டவர் அங்க யாரும் தெரியாட்டா நீங்க கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் சில ஊழியக்காரர்களை உங்களுக்கு பழக்கப்படுத்துவார் அப்படின்னார்.
நான் லண்டனுக்கு வந்திருக்கும் போது பாஸ்டர் ஜோதி அவங்க வந்தாங்க. அப்ப நான் லண்டன்ல ஊழியம் செய்கிற அந்த சபை போதகர் சொன்னாரு, இவர் பாஸ்டர் ஏஎம் டேவிட் ஒவ்வொரு வருஷமும் லண்டனுக்கு வருவாரு, ஒவ்வொரு வருஷமும் நான் எடுத்து பயன்படுத்துவேன், சபைக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா சொல்லுவாரு, ஜனங்களுக்கு விளங்கும்படியா சொல்லுவார், நீங்க தைரியமா எடுத்து பயன்படுத்தலான்னார். அந்த ஒரே அறிமுகம். ஐயா அங்க வந்த பிற்பாடு 2 நாள் கேம்பு மீட்டிங் வச்சாங்க. அதுல கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்பதான் உங்க பாஸ்டர் அம்மாவும் ஐயாவும் வந்திருந்தாங்க. அவங்க என் வார்த்தையை கேட்டு இந்த சபைக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு யாருமே அறிமுகம் இல்லை அப்படிங்கிற கவலை இருந்தாலும் தேவனுடைய காரியங்கள்ல நாங்க உற்சாகப்படும் பொழுது, தேவனுடைய காரியங்களை முழுமனதா செய்யும் பொழுது அதற்குண்டான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேதியில ஒருவேளை நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. எப்படி இரவு பகல் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வருகிறதோ அதுபோல இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படியானால் நம்முடைய குறைவுகள் எதுவா இருந்தாலும் அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 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 ரூத்துவை எப்படி ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்தாரோ அதை காட்டிலும் 2 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவளுடைய வாழ்க்கையில அவள் என்ன செய்தால் என்பதை நாம் தியானித்து அதை போல நானும் செய்வேன் ஆண்டவரே என்று நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால், பொய்யுரையாத வசனத்தின்படி அவர் நம்மையும் ரெட்டிப்பான நன்மையினால் நிறைவான நன்மையினால் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 4 குறிப்பு சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதய பலகையில அதை எழுதணும். அல்லேலூயா. நம்பர் 1, ரூத்து செய்த நிறைவான ஆசீர்வாதத்துக்கு அவள் செய்த முதல் காரியம் என்ன? ரூத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசி. ரூத் 3ஆம் அதிகாரம். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். கவனிங்க, இந்த முன்கதை சுருக்கம் உங்களுக்கு தெரியும், அதை லைட்டா சொல்றேன். நகோமி எந்த ஊர்க்காரங்க? யாழ்ப்பாணமா? பெத்லகேம். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. அப்ப அங்க அப்பத்துக்கு குறைவில்லை. வசனம் சொல்லுகிறது, பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்பட்டபடியினால் நகோமி, அவளுடைய புருஷன், அவங்களுடைய 2 பிள்ளைகள் மோவாப் தேசத்துக்கு வந்தார்கள். கவனிக்கிறீங்களா? இந்த மோவாப் தேசத்துல வந்தது தப்பு இல்ல, அந்த மோவாப் தேசத்திலேயே இருந்து விட்டார்கள், அதுவும் தப்பு இல்ல. கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அந்த மோவாப் தேசத்துல இருக்கிற ஆண்டவரை அறியாத, நம்ம ஊர் பாசையில ரட்சிக்கப்படாத, ஞானஸ்தானம் எடுக்காத, அபிஷேகம் பெறாத 2 பெண் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்தார்கள். ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க யாரைத்தான் திருமணம் முடிக்கணும்? ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளை தான் திருமணம் முடிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிற நியமனம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை ஆண்டவருக்குள்ள இருக்கிறவரை திருமணம் முடிச்சா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், ஆண்டவரை அறிந்த ஒரு மகன், ஆண்டவரை அறிந்த ஒரு மகளை திருமணம் முடிக்கும் போது அவர்களுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் என்றால், தேவனை அறிகிற தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது? பையன் ரொம்ப வடிவு, பொண்ணு அதை விட ரொம்ப வடிவா இருக்கிறான் அப்படின்னு மேலோட்டமான வடிவை பார்த்து ரட்சிக்கப்படாத மக்களை திருமணம் முடிச்சு அவங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததி எப்படியா போகும்? தேவனுடைய சந்ததியா வராது, அது தேவனற்ற சந்ததியா வரும். ஆகவே சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் திருமணம் என்று வரும் பொழுது அதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபித்தா நமக்கேற்ற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை திருமணம் செய்யும்படியான சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இவர்கள் 2 பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்தார்கள். பைபிள் சொல்லுது,
10 வருஷம்தான் அவங்க வாழ்ந்தாங்களாம். முதல்ல நகோமியுடைய கணவர் மரித்து விட்டார். ரெண்டாவது நகோமியுடைய 2 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் 3 விதவைகள். நகோமி விதவி, தன்னுடைய 2 மருமக்கள் மாலும் விதவை. இப்பொழுது அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. அது என்ன செய்தி? கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார், பெத்லகேமிலே ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இப்பொழுது பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார். அவளை பார்த்தவன இதோ நகோமி வருகிறாள் என்று ஊர் ஜனங்கள் சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறார், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போ குறைவுள்ளவளாய் வருகிறேன். சபை நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் வைத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைவு ஏற்படும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்ன ஓமையில இளைய மகன் தகப்பனோடு இருக்கும்போது ஒரு குறைவில்லாமல் இருந்தான். தகப்பனிடத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கை கொடும் என்று தூர தேசத்தில் போனான். துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் இருந்தார்கள். பணம் இல்லை என்ற உடனே எல்லாரும் விட்டு விட்டு போய்விட்டார்கள். வேதம் சொல்கிறது, அவன் குறைவுபட தொடங்கினான். வீட்டில் இருக்கும்போது பசினாலே என்ன தெரியாது, வீட்டில் இருக்கும்போது வெயில்னா என்னன்னு தெரியாது, வீட்டில் இருக்கும்போது தினம் ஒரு ட்ரெஸ் போடுவான். இப்போ எல்லாவற்றிலும் குறைவாய் விட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைங்களை, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மாற்றும் ஒருபோதும் தேவனை மறந்து தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. என்னுடைய வேதம் சொல்கிறது, ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா எப்படியா இருக்காது? பிரியமாய் இருக்காது. ஆக நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும்னா எப்போதும் கர்த்தரோடு வாழ வேண்டும். இப்பொழுது நகோமி பெத்லகேமுக்கு வருகிறாள். நல்ல மாமி 2 மருமக்களை பார்த்து சொன்னா, இந்த பாருங்க, நீங்க உங்களிடத்திற்கும் உங்க ஜனங்களிடத்திற்கும் உங்க தெய்வத்திடத்திற்கும் திரும்பி போங்க, திரும்பி போங்க, திரும்பி போங்க அப்படின்னு 4 முறை சொல்றான். வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிக்கிடுங்க, முதல் அதிகாரத்தில். ஆனா ஓர்வாள் சத்தமிட்டு அழுதுட்டு மாமியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாள். முத்தம் கொடுத்து விட்டு அவள் போய்விட்டாள். ஆனால் ரூத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளோ அவளை பற்றி கொண்டாள். அல்லேலூயா. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், நீ மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன். அந்த ஒரு வார்த்தையில ஆண்டவரை அறியாத அந்த ரூத்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது பெத்லகேமுக்கு வருகிறாள். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவ சபையை பார்த்ததில்லை. ஆனால் பெத்லகேமிலே தேவனுடைய சபை இருக்கிறது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஆராதனை இருக்கிறது, பாவத்துக்கென்று பரிகாரம் அங்கு செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு வருகிறாள். யாரை நம்பி வருகிறாள்? தன்னுடைய மாமியாகிய நகோமியை நம்பி வருகிறாள். இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியில அவள் வந்த உடனே சொல்லுகிறாள், மாமி நான் வயல்வெளிக்கு போகிறேன். நல்லா கவனிங்க. நான் அந்த தேசத்துல வந்து இறங்கின உடனே எது வடக்க எது தெற்க எது கிழக்குன்னு தெரியல. ஸ்டேஷனை விட்டு வெளியே இருந்துக்கிட்டு ஒரு பேர்கிட்ட ஃபோன் பண்ணேன், ஐயா அதே இடத்துல இல்லைங்க, நான் வந்து கையை காட்டி உங்களை ஏற்றுக்கிறேன். அந்த நான் கூப்பிட வர்றவரை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா வந்து என்னை அவர் பிடித்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தார். புதுசாக ஒரு அம்மா ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. எந்த பக்கம் வயல்வெளி இருக்குன்னு தெரியாது, எந்த பக்கம் தண்ணி கிணறு இருக்குன்னு தெரியாது, எந்த பக்கம் கடை இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் அவள் சொல்லுகிறாள், நான் வயல்வெளிக்கு போகிறேன் என்று சொன்ன பொழுது மாமியாகிய நகோமி இப்படி எப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சில ஆலோசனையை சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது அந்த ஆலோசனையை கேட்டு தான் இப்ப வாசித்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அப்ப முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த ரூத் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாமிக்கு கீழ்ப்படிந்தாள். சொல்லுங்க, கீழ்ப்படிந்தாள். எப்பொழுதுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிமையாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். மேல் படிக்கு போகணும்னா எந்த படியில வரணும்?
கீழ்ப்படியில வரணும். அப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டுமானால், ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். எப்படி ரூத் தன்னுடைய மாமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலோ, அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் என்ன பாருங்க, நான் சொல்றேன். நேரம் போகுது, நான் சீக்கிரமா சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக மாட்டான். இதனுடைய அர்த்தம் என்ன? சபைக்குள்ள வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால என்ன எடுக்க வேண்டும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு யோவான் சொன்னான், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேலானவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரவான் அல்ல. நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகள். இந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ரூத்தை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எல்லாம் கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பது விசுவாசிகளுக்கு என்ன நாள் அப்படின்னா, விசுவாசிகளுக்கு அது கர்த்தருடைய நாள். சொல்லுங்க, கர்த்தருடைய நாள். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்க வேலையை செய்றீங்க. ஆண்டவர் ஏதாவது தலையிடுறாரா? மகனே மகளே நல்லா வேலை செய், சம்பாத்தியம் பண்ணு, உனக்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியத்தை நான் தர்றேன். நீ நீ கார்ல போனாலும் நடந்து போனாலும் வேன்ல போனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று 126வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய நாளை ஆண்டவர் திருடுறதில்லை. அப்போ வாரத்தின் முதல் நாள் என்பது அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய நாள். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதை கர்த்தருக்கென்றே அந்த நாளை என்ன செய்ய வேண்டும்? செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழித்து கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். நம்ம வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டில் பூட்டு தொங்கணும். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அவங்களுக்கு தெரியும் இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க விசுவாசி, இவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனா இவங்க பேசக்கூட மாட்டாங்க. அறிவுரையா எங்க ஓடுவாங்க? ஆலயத்துக்கு ஓடுவாங்க. கர்த்தரை ஆராதிக்கத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி என்று நம்மை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சா எல்லாத்துக்கும் லீவு வந்துருவாங்கன்னு சொல்லி வைப்பாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட முதல்ல சொல்லணும், நாங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனாலும் நீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்க, உங்களை மதிக்கிறோம், உங்க குடும்பத்தை நேசிக்கிறோம். நாங்க சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம், சரிங்களா? அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த 2வது ரோவில் என் மகள் உட்கார்ந்துருப்பா, அவளை நான் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருடைய கரங்க வரும் பொழுது அங்கே காலியாக இருந்தால், ஆண்டவரே என் பிள்ளைய காணலையே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்? அவதிப்படுவார். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம கர்த்தரை கனம் பண்ணோம்னா அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்ப ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டுமானால், ரூத் எப்படி மாமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலோ அதை போல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் காணப்படுற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நிறைவை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் உங்க வருமானத்துல மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென்.
அப்ப முதல் கட்டளை என்ன? கீழ்ப்படிய வேண்டும். முதல் கட்டளை என்ன? கீழ்ப்படிய வேண்டும். பாஸ்டர் சொல்ற வார்த்தைக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும். அம்மா அப்பா சொல்ற வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோமானால் நிறைவான ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக ரூத் புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனத்துல, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நான் சொன்னது போல நகோமி பெத்லெகேமுக்கு திரும்பி வரும் பொழுது, நீங்கள் உங்கள் ஜனத்தண்டை போய்விடுங்கள் என்று 4 முறை சொல்லுகிறாள். ஓர்வாள் முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ அவளோடு வருவதற்கு மன உறுதியாயிருந்தாள். சொல்லுங்க, மன உறுதியாயிருந்தாள். இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்றுவதில் எப்படியும் பின்பற்றலாம் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் சொல்றபடி பின்பற்றணும். ஓர்வாளை குறித்து வேதத்தில் அந்த ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரூத்து தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்ட இந்த ரூத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவரலாறு சொல்ற இடத்துல இந்த ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 26 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண நிறைவுன்னு அர்த்தம். அப்ப நம்ம குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நகோமி எப்படி தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்டாலோ அதை போல ஆண்டவரை எந்த சூழ்நிலையானாலும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வார்த்தைய நாம உறுதியா இருக்கிறோமா உறுதி இல்லாம இருக்கிறோமா அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கொரோனாவில் ரொம்ப பேர் மரித்துட்டாங்க, அது உலகம் அறிந்த உண்மை. அப்போ ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்து ஏத்துறாங்க. ஏற்றும் போது அவர் பையங்களை பார்த்து மனைவியை பார்த்து அழுகிறார். அப்பா ஆஸ்பத்திரிக்கு போறேன், அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கப்பா. நான் வருவேனா தெரியாது, வரமாட்டேனா தெரியாது, நான் வராட்ட கூட அம்மாவை பார்த்துக்குங்கப்பா அப்படின்னாரு. வேன் புறப்பட்டுருச்சு. அந்த தெருவுக்கு 2 தெருவு தள்ளி இனி ஒரு பாஸ்டருக்கு கொரோனா வந்துச்சு. அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்க. டேய், 21 நாளைக்கு என்ன விட மாட்டாங்க, அது வரைக்கும் சபையை நல்லா பார்த்துக்கிடுங்க, அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன், அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன். அம்மா நல்லா கவனிச்சுக்கிடுங்கப்பா, வருவனோ வரமாட்டான்னு சொன்னார்ல, அவர் வரல. ஒரே வாரத்தில் பாக்ஸில் அடைச்சி வீட்டுக்கு கொண்டு வராமல் போச்சிட்டாங்க. இந்த ஊழியத்தை நல்லா கவனிச்சுக்கிடுங்கப்பா, அப்பா ஒரு வாரத்தில் வரும்னு சொன்னார பாஸ்டர். அவரை போன உடனே குப்புறப்படுங்கன்னு இருக்காங்க. ஏமா குப்புறப்படுத்தணும்? ஏங்க, இந்த வியாதி வந்தால் மல்லாகப்படுத்தா சுவாசிக்க முடியாது, குப்புறப்படுத்தான் பிரீத்திங் வரும், குப்புறப்படுங்கன்னு. இப்படி குப்புறப்படுத்திட்டு கேட்டாராம், ஏசுநாதரே உமக்கு ஊழியம் செஞ்சனப்பா, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டாராம் ஆண்டவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னாராம், ஏப்பா என்னுடைய ஒரே பரான குமாரனாகிய இயேசுவையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தனே, நீ என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என் ஊழியத்தை செய்யறோம்னு இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக உனக்கு ஜீவனை கொடுக்குறேன்னாராம். அடுத்த நிமிஷம் பிரீத்திங் நல்லா வருது. அவர் எஞ்சி உட்கார்ந்துட்டாரு. நர்ஸ் ஓடி வந்து, சார் குப்புறப்படு, சார் குப்புறப்படு. ஏமா எனக்கு இப்போ நல்ல பிரீத்திங் இருக்குமா, யாரோ தொட்டது போல இருந்துச்சு, இப்போ நான் நல்ல சுகமா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறாங்களாம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு அறையில் 100 பேரை படுக்க வச்சிருக்காங்க. 4 பேர் நல்லா வாட்ட சட்டமான ஆள் சுற்றி 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 வர்றாங்க. இவங்க யார் அப்படின்னா, யார் பொட்டுன்னு போகிறாங்களோ அவங்க கையில் ஒரு பைய, அந்த பையில போய் அவங்க போட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ஆளுங்க இந்த பாஸ்டரை சுற்றி சுற்றி பார்க்க, என்னடா இது
11 நாள் ஆச்சு. இந்த ஆளு 3 தரமும் கொடுக்குற சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்றானே. பிரித்திங்க வர முடியாதவங்க ஒரு சாப்பாடை கூட சாப்பிட முடியாதான். கர்த்தருக்கு சொன்னாரு, அந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் ஒரு ஆளு தான் ஐயா அந்த வார்டுலயே 3 தரம் சாப்பிட்டாலும் நான் ஒரு ஆளு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க சீக்கிரம் போங்க, வீட்டுக்கு போங்க பாஸ்டர் அப்படின்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை. இன்னைக்கு வாசித்த 127வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். எத்தனையோ பேர் மரித்து விட்டாங்க, ஆனால் ஆண்டவரை உறுதியா பிடிச்சவங்களை கர்த்தர் இதுவரைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ரூத்தை போல கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, ரூத்தை போல வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன். அவரை உறுதியாய் யாரெல்லாம் பிடித்துக் கொண்டார்களோ அவர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு செபிங்க. நம்ம ஜெபம் பல காரியங்களை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 3வது குறிப்பு என்னன்னா, நீங்களும் நானும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரூத்தை போல கீழ்ப்படிய வேண்டும். ரூத்தை போல மாமியை உறுதியாய் பற்றி கொண்டது போல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 3வது காரியம், களத்துக்கு போக வேண்டும். சொல்லுங்க, களத்துக்கு. இந்த களம் என்பது தேவனுடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த களம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய சபையாகிய களத்துக்கு நாம் தவறாமல் வரும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க கையிட்டு செய்யற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1:3 வாசித்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் இந்த தீர்க்க தரிசன வனங்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டாலே போதுமா நம்ம பாக்கியவானா மாறுமா? இந்த வார்த்தையை வாசித்தாலே போதுமா நான் கர்த்தருடைய ஆண்டவருடைய பார்வையில் பாக்கியவானா மாறுவோமா? ரொம்ப பேர் வேதத்தை கொண்டு வருவாங்க, சபையில் இந்த ஜிப்பை கூட திறக்க மாட்டாங்க. அவ்வளோ பயபக்தியா பைபிளை வச்சுருப்பாங்க. அவங்க பைபிள் ஒரு நாளும் பழசாகாது. எப்போ பைபிள் பழசாகும்? அடிக்கடி வாசித்தா. ஒரு பாஸ்டர் இந்தியாவில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்காரு. அப்போ அந்த பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கய்யா, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்குயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சோம். சரிம்மா, ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து வாசிட்டு ஜெபம் பண்ணலாமா? பைபிள் இருக்க இருக்குங்கய்யா அப்படின்னு பைபிளை போய் தேடுன்னு தேடுது. 30 நிமிஷம் ஆச்சு. அந்த அம்மா எதை தேடிக்கிட்டு இருக்குது? பைபிளை தேடி. கடைசியில், ஐயா பைபிளை கண்டுபிடிச்சிட்டேயான்னு சொல்லி தீட்டு, பைபிளை கண்டுபிடிச்சிட்டேயான்னு சொல்லி தீட்டு வந்துச்சு. நான் சொல்ற வசனங்களை வாசிங்கம்மான்னு. இப்படி பைபிளை திருப்பின உடனே அதுக்குள்ள ரேஷன் கார்டு இருந்துச்சான். ஐயோ ஆண்டவரே, 6 மாசமான ரேஷன் கார்டை தேடி 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 அழுத்து போனேன். இன்னைக்கு பைபிள்ல இருந்திருக்கு, இப்பதான் நான் பார்க்கிறேன்னுச்சான். அப்ப என்ன அர்த்தம்? 6 மாசமா அந்த அம்மா என்ன படிக்கல? பைபிள் படிக்கல. எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆதி காலத்துல இருந்த விசுவாசிகள் செபிக்காம வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்தவுடனே சுகமானார்களாம். அதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியானால்
ஆண்டவருடைய பிள்ளைங்க வாரந்தோறும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க இந்த வார்த்தை பேதைய ஞானியாக்கும். அல்லேலூயா, ஆமென். இயேசு மத்தேயு 4:4 எப்படி சொன்னார்? என்ன பார்த்து யாராவது வசனத்தை சொல்லுங்க. ஏமா ஏமா ஸ்கிரீன்ல போடாதீங்க. நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட கேட்குறேன், சின்ன கொஞ்சம் கேட்குறேன். மத்தேயு 4:4 யாரும் சொல்ல முடியல, நான் ஆரம்பிச்சா சொல்லுவீங்களா? என்ன பாருங்க, பைபிளை பார்க்காதீங்க. என்ன பாருங்கம்மா, இயேசு சொன்னார் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, முடிங்க தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும். உலகத்துல மக்கள் சோறு சாப்பிட்டா தான் பிழைப்பாங்க. ஆனா ஒரு விசுவாசி சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடைய வார்த்தையினால என்ன செய்கிறேன்? பிழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாங்க அப்படின்னா பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. எப்படி பிழைக்க போறேன், எப்படி இந்த தேசத்துல வாழ போறேன், என் பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போறேன், கவலையே வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கும். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் எத்தனை மக்கள் நான் எப்படி வாழ போறேன்னு கவலையா இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப அந்த பிழைக்கக்கூடிய வார்த்தைய வாரத்தின் முதல் நாள்ல வந்து கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஆகாரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வயல்வெளிக்கு போகிறேன் என்றால் ரூத் யார் அப்படின்னா உழைக்கிறவள். சொல்லுங்க, சொல்லுங்க பிளமா, உழைக்கிறவள். ஆமா, இந்த தேசத்துல பிழைக்கணும்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க பிளமா, உழைக்கணும், உழைக்கணும். சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்துவதில்லை. பைபிள் சொல்லுது, சோம்பேறியே நீ எவ்வளவு தூரம் படுத்து நித்திரை செய்வாய்? உங்க சபைக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். 8 மணிக்கு முன்னாடியே நீங்க கர்த்தரை ஆராதிக்கீங்கன்னா, ரொம்ப பேர் இந்த ஊர்ல 8 மணிக்கு நல்லா நித்திரை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க இவ்வளவு உற்சாகமா சுறுசுறுப்பா கர்த்தரை தேடி வந்திருக்கீங்களே, நிச்சயமா ஊழியக்காரன் சொல்றேன், உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தேசத்துல உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம உழைக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு வார்த்தையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தை நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசத்துல பலப்படும். பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால வரும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இருந்தா விசுவாசத்துல நம்ம வளர முடியாது. பைபிள் சொல்லுது, நாம விசுவாசத்துல வளர வேண்டுமா? எபிரேயர் 11:23 வாசித்தீங்கன்னா, மோசே தான் விசுவாசத்தில் வளர்ந்த பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தங்க விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா உலகத்துல எதையாவது ஒண்ணு வெறுத்துருவாங்க. உலகத்தை வெறுக்கணும்னா விசுவாசத்துல என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசத்துல வளர்ந்துட்டா வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தேவன் மேல் உள்ள விசுவாச குறைவு. ஒருத்தன் சொன்னான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். எப்படி கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பெயர்க்க முடியுமோ, அதை போல கடுகளவு அவிசுவாசம் இருந்தா ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. என்ன எங்களுக்கெல்லாம் ஒரு துக்கம் அப்படின்னா, 12 சீசர்கள்ல தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் எதை சொன்னாலும் மெய்யாவா நிஜமாவா? ஏன் தெரியுமா? யார் வந்து அங்க மரிச்சது? டவுட், சந்தேகப்படுற தோமா வந்து மரிச்சான். அதனால ரொம்ப பேருக்கு தோமாவுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய காரியங்களை நாம சந்தேகப்படவே கூடாது. நீர் கையை நீட்டி, நான் அந்த உடைய காயத்தை கண்டாதான் நான் நம்புவேன்னு சொன்னவன் இந்தியாவில் வந்து மரிச்சான். இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ரொம்ப பேருக்கு அவிசுவாசம் இருக்கு. உங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம களத்துல போய்
வேலை செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அவள் எழுந்திருந்து அவள் எழுந்திருந்து எங்கே களம் இருக்கிறது, எங்கே வயல் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவள் கேட்டு விசாரித்து அவள் போய் வயல்வெளியில கதிர்களை பொறுக்கினாள். கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற நாம வேத வசனமாகிய கதிர்களை பொறுக்க வேண்டும், இருதயத்தில் அதை எழுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தா நாம செபிக்கும் போது அந்த வார்த்தை மடதிறந்த வெள்ளம் போல வரும். சிலரை செபிக்க சொன்னா நல்லா செபிப்பாங்க. எப்படி தெரியுமா? தோத்திரம் கர்த்தாவே, தோத்திரம் கர்த்தாவே, தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா கர்த்தாவே, ஆமென் கர்த்தாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன குறிப்பை மறந்தே போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பாஸ்டர்மா, பாஸ்டர் ஐயா எந்த குறிப்பை சொன்னாலும் அந்த குறிப்புக்கு ஏற்ற வேத வசனங்கள் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. அப்ப நீங்க வேத வசனத்தை கேட்டு இருதயத்தில் அதை பதிச்சு கொள்வீர்களானால் நீங்க செபிக்கும் பொழுது எந்த காரியத்துக்காக செபிக்கிறீங்களோ அந்த வார்த்தையை ஆவியானவர் உங்க வாயில ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. உதாரணமா சொல்றேன், ஒரு வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க சொல்றாங்க. எடுத்த உடனே உங்க வாயில என்ன வரணும்? வசனம் வரணும். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீர். இப்பொழுது இந்த ஆத்துமாவுடைய வியாதியை இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் என்று நீங்கள் அதுக்கேற்ற வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சீங்கன்னா, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்ப ஆண்டவர் வார்த்தையை நாம சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தா தான், பானையில இருந்தா தான் அகப்பில வரும். அப்ப நம்ம இருதயத்துல வேத வசனங்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். வேத வசனங்கள் இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எளிமையா பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனங்களை சொல்லி ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆகவே கர்த்தரை அறிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சோம்பேறிகளாய் இராதபடி ரூத்துவை போல உழைக்கிறவளாய் வேலை செய்கிறவர்களாய் இருக்கும்போது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே கூட என்ன செய்வார்? இருப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம உழைக்கும் பொழுது நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை, உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கடைசி 4வது குறிப்பை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரூத்து செய்த 4வது காரியம் என்ன என்றால், ரூத்து 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். சொல்லுங்க, அவளுக்கு கொடுத்தாள். இப்ப சொல்லுங்க, ரூத் எப்படிப்பட்டவள்? கொடுக்கிறவள். ரூத் எப்படிப்பட்டவள்? கொடுக்கிறவள். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிமையாய் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய பகுதியை தேவனுக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? ரோமர் நிறுவம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நம்மை, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கவனிங்க, முதல்ல நம்மை ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். சிலர் சபைக்கு வருவாங்க, பைபிள் படிப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையும் கேட்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு பக்கத்துல வரமாட்டாங்க, தூரமாவே நிற்பாங்க. போன வாரத்தில் ஒரு அம்மாவை சந்திச்சேன். உங்க சபை எப்படிமா இருக்குது? பாஸ்டர், எனக்கு சபையை குறித்து ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர். ஏம்மா? நான் போவேன், உட்காருவேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன், என்னால் முடிஞ்ச காணிக்கையை கொடுப்பேன், அப்படியே வந்துடுவோம் பாஸ்டர். அதுக்கு பேர் சபை கூடி வருது இல்லைம்மா.
நம்ம சபை முடிஞ்ச பிற்பாடு சிலர் இங்க சொல்லடா, இந்தியாவில் சொல்றேன், சபை முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரிங்கிறாங்கல்ல, அது சொல்றதுக்குள்ள சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. பின்னாடி 2 தட்டு தட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கு பேர் சபை கூடிவதில்லை. சபையில ஆசீர்வாதம் போட்ட பிற்பாடு பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டில் சுகமா இருப்பாங்களா, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவர். சொல்லுங்க, விசாரிக்கிறவர். அப்ப நாம இன்னொருத்தரை விசாரிச்சா தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, விசாரிப்பாரு. சபையில முதல்ல எழுந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அப்போஸ்தலரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விதவைகள் அன்றாட வாழ்க்கையில சரியா விசாரிக்கப்படலை அப்படிங்கிற பிரச்சனை சேலம் வச்சு. அப்ப சபைக்கு வந்த நாம பக்கத்தில் உள்ளவங்களை நல்லா இருக்கான்னு கேட்டா அவங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, சொந்தமில்லை பந்தமில்லை, ஆனா என்ன பார்த்து அன்பா விசாரிக்கிறாங்களே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கை கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்துல சொல்லி விசாரிக்கணும். அதுதான் சபை கூடி வர்றாது. அல்லேலூயா. அதுதான் அந்நியப்படுதல். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம முதல்ல கர்த்தருக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், சீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க சரீரத்துல சீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க சரீரத்துக்கு வர்ற பலவீனத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க என்னைக்கு இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்வார். உங்களை, உங்க வேலையை, உங்க வருமானத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் வருக வரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தினால ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். இந்த சரீரத்தினால ஆண்டவருக்கு உழைக்கணும், ஆண்டவருக்காக பிழைக்கணும். அப்படி பிழைச்சோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ரொம்ப பேர் தங்களுக்காக உழைக்கிறாங்க, தங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. ஆண்டவருக்காக நம்ம உழைக்கிறோமா? அதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க. சபையில் 5 விதமான ஊழியத்தை கொடுத்தார். இந்த ஊழியம் இல்லாம இன்னொரு ஊழியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார், உதவி ஊழியம். சொல்லுங்க, உதவி ஊழியம். அப்போ பாஸ்டரையாவும் பாஸ்டர்மாவும் ஊழியம் செய்யறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாம உதவியா இருந்தோம்னா பைபிள்ல சொல்லியிருக்குது, அந்த உதவி செய்கிற ஊழியத்தை செய்யறவங்க வாழ்க்கையில நன்றா இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எப்படி இருப்பாங்களாம்? நன்றா இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையை, நல்லா கவனிங்க, இந்த தேசத்துல நீங்க எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நல்ல நிலைமையில வைப்பார். கர்த்தருடைய ஊழியத்துல உதவியா இருந்தா, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுகூலமா இருந்தா முதல்ல நல்ல நிலைமை அடைவீர்கள். இந்த ஊர்ல உங்களுக்கு சொந்த இடம் இல்லையா, வீடு இல்லையா, வாகனம் இல்லையா, விசா இல்லையா, வேலை வருமானம் இல்லையா, எல்லாத்தையும் நல்ல நிலைமையில வைப்பார். முதல் ஆசீர்வாதம். 2வது, இப்படி உதவி ஊழியத்தை நீங்க செய்வீர்களானால் கிறிஸ்து இயேசுவை பற்றும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை. அல்லேலூயா. ஆமென். உதவி ஊழியம் செஞ்சா கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்காரு? இருதயத்துல தைரியம். பயப்படாத, கவலைப்படாத. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி உங்களோட இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இல்லம்மா? ஒத்துக்கிறீங்களா? ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட பழகினவங்க இந்த 9வது மாதத்தின் இந்த 15ஆம் தேதி இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஜீவனை, பலனை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? அவருடைய ஊழியத்துல ஒரு சின்ன பங்கை நாம செய்யணும். பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உங்க வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க வருமானத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்க பிள்ளைங்க படிக்க வேண்டிய நல்லா படிப்பாங்க, வேலை செய்ய வேண்டிய நல்லா வேலை செய்வாங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போன்றிருப்பான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். நீங்க செய்யற வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைங்க செய்யற வேலையை வாய்க்க பண்ணுவார். அப்ப அதனது நேரத்துல அந்தந்த காரியத்துல கர்த்தர் சரியா இருப்பார். நாம செய்ய வேண்டியது ரூத் போல ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம நமக்காக மாத்திரம் உழைக்காதபடி தேவனுக்காக உழைக்கிறவர்களாய்
மாமிக்கு அவள் கொடுத்தது போல தேவனுக்காக நம்ம கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். முதல்ல நம்மை கொடுக்க வேண்டும், பிற்பாடு எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த கொடுப்பதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. அப்பொழுது நீதியையும் இல்லம்மா அது இல்லம்மா 3:9 சாரி உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருக்கு பொருளை கொடுத்தாலும், பணத்தை கொடுத்தாலும், தசமாகம் கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அந்த கொடுப்பதன் மூலமாய் தேவனை என்ன செய்கிறோம்? கணம் பண்ணுகிறோம். அப்ப தேவனை கணம் பண்ணுகிற நம்மை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுகிறார் ஆண்டவர், என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கணம் பண்ணுவேன். அப்ப நீங்க கொடுப்பதனால தேவனை கணம் பண்ணும் பொழுது 10வது வசனம் சொல்லுது, அதுக்கு அடுத்த வசனம் 10வது வசனம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உங்க குடும்பத்துல கஷ்டம் என்பது வராது. உங்க பர்சு ஒரு நாள் வெறுமையாகாது, உங்க பீரோல் ஒரு நாள் வெறுமையாகாது. அதுல களஞ்சியங்கள்ல தானியம் நிறைந்திருக்கிறது போல உங்க வீடுகள்ல ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நிரம்ப கொடுப்பார். இப்பொழுது கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ரொம்ப பேர் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியல. எங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப பேர் தெரியல. எல்லாமே பைபிள்ல தான் எழுதியிருக்குது. பைபிளை வாசிக்காதனால ரொம்ப பேருக்கு அது தெரியல. அப்போ தசமபாகம் கொடுப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19 2 வசனத்தை வாசிங்க ஒருத்தர். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்றான். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். கவனிங்க, என்ன கவனிங்க. தசமபாகம் யாருக்கு கொடுக்கணும்? நாம எந்த சபையில அப்பமும் திராட்சரசமும் எடுக்கிறோமோ பைபிள் தெளிவா சொல்லுது. சாலோமின் ராஜா ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். அதுக்கு எதற்கு அடையாளமா இருக்குது? நாம் சபையில் எடுக்கிற பந்திக்கு அடையாளமா இருக்கு. நாம எந்த சபையில பந்தி எடுக்கிறோமோ அந்த சபையில நம்முடைய தசமபாகத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது லண்டன்ல ஒரு பிரதர் கையை பிடிச்சு கொடுக்கினார். ஐயா ரொம்ப தெளிவா இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு தெளிவு பெற்றுக்கொண்டு. என்ன தெளிவு பெற்று? நான் இதுவரைக்கும் என்னுடைய தசமபாகத்தை இந்தியாவுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் இந்தியாவுக்கு அனுப்புறீங்கன்னு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் யாருக்கு ஊழியம் செய்கிறாரு? உங்களுக்கா தேவனுக்கா? இந்தியாவில் இருக்கிற யாருக்கு ஊழியம் செய்கிறாரு? தேவனுக்கு தான். அப்போ அவருடைய கஷ்டத்தை யார் தீர்க்கணும்? தேவன் தான் தீர்க்கணும். அவருக்கு நீங்கள் கொடுக்க நினைச்சா தசமபாகத்தை சபை கொடுக்கணும். உங்கள் காணிக்கையை வேணா அங்கே என்ன செய்யலாம்? அனுப்பலாம். அது உற்சாக காணிக்கை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கு. தசமபாகம் என்பது கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஐயா இனிமே நான் அப்படி செய்வேன். அப்போ வேத வசனத்துக்கு விரோதமான நம்ம காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் குறைபடுகிறது. இன்றைக்கு நீங்க கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்பமும் திராட்சரசமும் எங்கே உட்கொள்கிறோமோ அந்த சபையில நாம் கர்த்தருடைய தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த சத்தியங்களை
இந்த பைபிள்ல எழுதியிருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆகவே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. நிறைவான பலத்தை பெற்றுக்கொள்ள ரூத் செய்த 4 காரியம். 1, மாமியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2வது, மாமியை உறுதியாய் பிடித்துக் கொண்டால் நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையானாலும் இயேசுவை உறுதியாய் என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். 3வது, வயல்வெளிக்கு போய் உழைத்தால், அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்காக மாத்திரம் உழைக்கிறதல்ல, சபைக்காக, ஊழியத்திற்காக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது, ரூத் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? மாமிக்கு என்ன செய்தால்? கொடுத்தாள். மாமியை நம்பி போனால் மாமி தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கவில்லை. கொடுக்கிறவர்களை கர்த்தர் எப்போதும் எங்க வைப்பார் தெரியுமா? ஐயா அங்க வாங்க ஒரு நிமிஷம். ஐயாவுக்கு இந்த போனை கொடுக்குறேன், கவனிங்க. இவர் கை எங்க இருக்கு? இவர் கை எங்க இருக்கு? கீழே இருக்கு. கொடுக்குற கை மேல. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுப்பேன்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா இந்த தேசத்துல உங்களை கீழாக்காம மேலாக்க, உங்களை வாழாக்காம. நான் சொல்றது என் சிந்தையில இருந்தில்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய யாரெல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ அவங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு சபைக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரூத்தை போல கீழ்ப்படிந்தால் நீங்க அதைத்தாரும் இதைத்தாரும் அது தேவை இது தேவைன்னு சொல்ல வேண்டியதில்லை. சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் இன்னைக்கு மரித்து போகவில்லை, அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். தேவ ஜனமே, எந்த காரியத்துல நீங்க குறைவா இருக்கிறீங்க? உங்க வீட்டுல என்ன குறைவு? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன குறைவு? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். ரூத்தை போல நான் கீழ்ப்படிவேன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்வேன், உழைக்கிறவனாய் இருப்பேன், கொடுக்கிறவனாய் இருப்பேன். ஐயா, சில காரியங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன உணர்த்தி இருக்கிறது. நான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். யாரும் கண் திறக்க பார்க்க வேண்டும். எல்லாரும் உடைய கண்களை மூடுங்க. எனக்காக செவிங்க ஐயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேர வந்தது. என் குறைவு நீங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்று உணர்த்தப்படுகிற ஆவியானவரால் ஏவப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது எனக்காக செவிங்கன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. எனக்காக அல்ல, கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை. கரங்களை தூக்கின கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்க போறேன். ஆண்டவர் பேசும்போது இருதயத்தை கடினப்படுத்தாதபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருவோம். நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்ளுவார். கரங்களை உயர்த்தின கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை செபிக்க போகிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளையாகிய தாவீது, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நடப்பேன் என்று தங்களுடைய கைகளை உயர்த்தி தங்களை ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் மேல் நிறைவான ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. என்னென்ன குறைவு வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. வாகனம் இல்லாதவர்களுக்கு நல்ல வாகனத்தை தாரும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீட்டை வாங்க உதவி செய்யும். விசா இல்லாத மக்களுக்கு விசாவை கட்டளையிடும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாரும். வருமானம் குறைவா இருக்கிறவர்களுக்கு வருமானத்தை கூட்டித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாகும் உடைய ஊழியத்தில் உடைய பிள்ளைகள் பங்கு கொள்ள உதவியாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாஸ்டரையாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இந்த குடும்பத்தை இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும். சபையில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நல்லா ஆராதி செய்த உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வீரர்களாக மாற்றும். வாசித்த உடைய பிள்ளைகளை இன்னும் நேர்த்தியாய் வாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த சபையின் வருமானத்தை கர்த்தர் கூட்டுங்கப்பா. சீக்கிரமாய் வருகிற நாட்கள்ல ஒரு சொந்த இடத்தை கொடுத்து
உடைய பிள்ளைகள் மனதார கர்த்தரை ஆராதிக்க, நன்றி சொல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணு. நீங்க அப்படி செய்தபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னிடத்துல கொஞ்சம்